வணக்கம். நான் கவிதா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தீவுத்திடல் தான் வந்திருக்கோம். இது வந்து சென்னையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வருஷா வருஷம் பொங்கல் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு தீவுத்திடல் இருக்கும். சென்னையில இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். யாராவது தெரியாத இருந்தா அவங்களுக்காக நான் வந்து அட்ரஸ் சொல்கிறேன். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம சென்னை மெரினா பீச் இருக்கு இல்லையா? அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம மெரினா பீச் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெரினா பீச்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் இல்லையா, நடந்து வரேன் இல்லையா, அவ்வளோ தூரம் தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்டையும் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா, நடந்து வர தூரம் தான் இது இருக்குது. பீச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாண்டு சைடு நான் நடந்து வந்தோம்னா பஸ் ஸ்டாண்டு இருக்கும். பஸ் ஸ்டாண்டு தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த தீவுத்திடல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். பாருங்க, மெயின் ரோட்லேயே இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், தெரிஞ்சிடும். அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பெரியவங்களுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 40 ரூபா, சின்ன பசங்களுக்கு வந்து 25 ரூபா. உள்ளே போகிறதுக்கான டிக்கெட் இது. டிக்கெட் கவுண்டர் தான் இது. இது மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை வந்துடலாம். வந்துட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிருக்கோம். பாருங்கள், இது வந்து எல்லாமே இருக்கும் இதுக்குள்ளே. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பில்டிங்காக இருக்கும். தமிழக அரசு அதாவது இந்த இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து என்னென்ன செஞ்சுருக்காங்க, மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. அது தனித்தனி பில்டிங் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பில்டிங் இருக்கும். ஒவ்வொரு பில்டிங்காக போய் நம்ம பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது. அப்புறம் நிறைய பேருக்கு என்னென்ன உதவி செய்கிறாங்க அப்படின்றது எல்லாமே அப்படியே பொம்மை மாதிரி நம்மளுக்கு டெக்கரேஷன் பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சென்னை சிட்டியோட மேப் மாதிரி இருக்கும். அதாவது அப்படியே வரைஞ்சி வச்சுருப்பாங்க சென்னை சிட்டி எப்படி இருக்கும், முக்கியமான இடங்கள்லாம் அதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பில்டிங்கில் இருக்கும். எல்லாமே இருக்கும் இதுக்குள்ளே. இது வந்து வருஷமே நமக்கு போடுவாங்க. இது இந்த இந்த பொருட்காட்சி. அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பொருட்காட்சி இருக்கும். நாங்கள் வந்து எப்போவுமே போயிட்டுருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே நாங்கள் போகிறதே இல்லை. சரி, இந்த வருஷம் போகலாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் நாங்கள் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து கூட்டம் நிறைய இருக்கும். எங்கே வந்து பயங்கர கூட்டம் வரும் இங்கே. அதனால் கூட்டம் இல்லாத டைமாக நாங்கள் பார்த்து ஈவினிங் ஒரு 3 மணிக்கு நாங்கள் போயிருந்தாங்க. கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி வந்துடணும் அப்படின்னு. 3 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கெலாம் நாங்கள் 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஏன்னா 5 மணிக்கு மேலே தான் கூட்டமே வருவாங்க. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அங்கே கூட்டத்தில் எங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் கூட்டத்துக்கு முன்னாடியே போயிட்டு கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா நமக்கு வந்து ஒரு நாளே பத்தாது. எல்லா பில்டிங்கும் எல்லாத்துக்குள்ளேயும் போய் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா. எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே பார்க்கல, கொஞ்சம் மட்டும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து உள்ள எல்லா கடையுமே இருக்கும் இதுக்குள்ளே. ட்ரெஸ்ஸு கடை வந்து ஷூ, செப்பல், அப்புறம் அக்சசரிஸு, அப்புறம் பேகு. இங்கே பாருங்கள், வந்தவுடனே வந்து கேம் விளையாடுறதுக்கு போயிட்டாங்க 2 பேரும். கேம் வந்து எல்லா கேமும் குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இது. குழந்தைங்களுக்கு இல்லை, பெரியவங்களுக்கும் கூட எல்லாருக்குமே எல்லா கேமுமே இருக்கும் இதுக்குள்ளே. பாருங்கள், இது கார் ஓட்டின்னு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் இது. டைமிங்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு 5 நிமிஷமோ என்னவோ ஸ்ரீராம் ஓடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா ஸ்ரீராம் இறங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஸ்ரீவர்ஷனுக்கு ஒரு டிக்கெட்டு 50 ருபீஸ் இது. ஒரு 5 நிமிஷம் இந்த காரை அப்படியே ஓட்டுறாங்க, அந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா இது சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு காயின் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த காயின் அதுக்குள்ளே போட்டால் அந்த கார் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ அடுத்துன்னு வந்து ஸ்ரீவர்ஷனை வந்து ஓட்டின்னு இருக்கான். 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த பொருட்காட்சியில். ஃபஸ்ட் டைம் தான் ஸ்ரீராமும் ஸ்ரீவர்ஷனும் சரி, ஃபஸ்ட் டைம் தான். அவங்க பிறந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லா கேமும் எல்லாமே விளையாடினாங்க. அப்புறமா போயிட்டு கார் கேம் விளையாடினாங்க. குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ஜாலியாக இருக்கும். பாருங்கள், ஸ்ரீவர்ஷன் பாருங்கள் எப்படி விளையாடின்னு இருக்கோம். அதே மாதிரி கடைங்களும் எல்லா கடைங்களும் இருக்கும். ட்ரெஸ்ஸு கடை இருக்கும், செப்பல் கடை இருக்கும், அக்சசரிஸ் கடை இருக்கும், சாப்பிட்றதுக்கான கடை இருக்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் ஊறுகாய், அப்புறம் ஜாடி. இது பாருங்கள், இது வந்து
அந்த தண்ணி விட்டுட்டு அந்த பலூனில் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேம் அது. அதே மாதிரி எல்லா கேமும் இருக்கும். நாங்கள் வந்து கூட்டம் அதாவது கூட்டம் இல்லாத டைமும் போனதுனா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கூட்டமாக இருந்தால் ஓவராக பசங்களை வச்சுன்னு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்காக நாங்கள் கூட்டம் இல்லாத டைமில் நாங்கள் போனோம். அதெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்தது எங்களுக்கு. பாருங்கள், இது வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து 100 ருபீஸ் இது. இது அதுக்குள்ளே போய் தான் ஓட்டுறது. இது ஓட்டிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் போய் காரை இடிச்சிட்டான். குழந்தை வந்து ஸ்ரீவர்ஷனை வந்து பழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் இறங்கிட்டு அப்போ மறுபடியும் போய் ஸ்ரீராம் ஓட்டினான். பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே வந்தாங்கன்னா. இது சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பசங்க 2 பேருமே ஓட்டினாங்க. அப்புறம் ஸ்ரீவர்ஷன் வந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழலை, காரு போய் இடிச்சிடுச்சு. அதனால் அவன் பயந்துட்டான். அதனால் அவன் வானான்னு வந்துட்டான். அவன் ஸ்ரீராம் மட்டும் ஓடிட்டு இருந்தான். அப்புறம் பாருங்க, இங்கே வந்து எல்லாமே இருக்கும். ஆனால் சேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால சேர் எல்லாமே காலியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பொழுது போக போக தான் இங்கே கூட்டமே அதிகம் வராங்க. இங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் இங்கே பாருங்கள். இதுதான் இந்த பொருட்காட்சியோட ஃபேமஸே இதுதான். இந்த அப்பளம் இதுதான் இங்கே ஃபேமஸே. இது எப்போவுமே நாங்கள் போகும்போதெல்லாம் இதை வாங்கி சாப்பிட்ருக்கோம் நாங்கள். எனக்கு தெரிஞ்சு இது 30 ரூபாய் இந்த அப்பளம் நாங்கள் வாங்கி சாப்பிடும்போது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் இது. ஒரே அப்பளமே 80 ரூபா. அந்த அப்பளம் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். எப்போ போனாலும் அதை வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து கடைங்க வந்து எல்லாமே இருந்தது. நான் வந்து எதுக்குமே நான் வாங்கலை. சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் கேம் பார்க்க போனீங்கன்னா பசங்களுக்கு நிறைய கேம் இருக்குது. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் இது. பாருங்கள், அங்கே பாருங்கள், ராட்டினம் சுற்றுறது. அப்புறம் புதுசு புதுசாக இருக்குது. எனக்கே பார்க்குறதுக்கு பயமாக இருந்தது, அவ்வளோ இருந்தது அங்கே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் கூட்டம் வந்துட்டுருக்காங்க இல்லையா, அதனால். இது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலத்தால் 11 மணிக்கு என்னமோ ஓப்பன் பண்ணுறாங்க போல இருக்குது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் இருக்குது. டெய்லியுமே இருக்கும், லீவெல்லாம் கிடையாது. டெய்லியுமே இருக்கும். ஆனால் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச்சுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை பார்க்குறீங்க நீங்கள் சென்னையிலேருந்து அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள போயிட்டு நீங்கள் கூட்டின்னு போங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. பீச்சுக்கு எப்படி போவீங்க இல்லையா, நார்மலாக நீங்கள் பீச்சுக்கு போவீங்க. பீச்சிலேருந்து நாங்கள் நடந்து போகிற தூரம் தான் அது, பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் கேட்டாவே யாராவது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் விளையாடணும்னு சொன்னாங்க. ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கிட்டுருக்கோம். டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின் விளையாடுறதுக்காக போனோம். ஆனால் போய் ட்ரெயினில் போய் உட்காந்துட்டு ஸ்ரீராமும் ஸ்ரீவர்ஷனும் பாய் சொல்லி ட்ரெயின் ஒரு 2 சுற்று சுற்றிச்சு. உடனே ஸ்ரீவர்ஷன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். நாங்கள்லாம் பாய் சொன்ன உடனே அப்பாவும் அம்மாவும் எங்கேயோ போகிறாங்க, நம்ம ட்ரெயினில் போகிறோம், உண்மையிலே ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டான். அதனால் பயந்துட்டான். அதனால் அவனுக்காக நிறுத்த முடியாது இல்லையா, எல்லா பசங்க எல்லோரும் இருக்கிறாங்கன்றதுக்காக ஒரு 2 சுற்றி சுற்றிட்டு அப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. குழந்தை அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுவும் டைமிங்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு 4-5 சுற்று தான் சுற்றுறாங்க. சுற்றிட்டு விட்டுடுறாங்க. நம்மளை கேட்குறாங்க, போதுமா இல்லை இறக்கிட்டுமான்னு சொல்லிட்டு. நான் வந்து குழந்தை அழுகுறான்றதுக்காக நீங்கள் போதும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 4 சுற்று தான் சுற்றுனாங்க. அதுக்குள்ளே நான் வந்து அழுகுறான் ஸ்ரீவர்ஷனுக்காக நாங்கள் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பசங்கள்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து பலூன்லேருந்து விழுவாங்க, சறுக்கி விழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவும் வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு குழந்தைக்கு. எல்லாமே எல்லா கேமுமே இருக்குது. எது விளையாடுறேன்னு சொன்னாங்களோ பசங்க, நான் அதெல்லாம் வந்து நாங்கள் அவங்கள விட்டு நாங்கள் சரி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வச்சோம்.
பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் ஸ்ரீவர்ஷன் தான் வந்து இதுக்கப்புறம் எதுலேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு விழுந்துட்டேன், பயந்துட்டேன் இல்லை, அதனால் வந்து அவனை வந்து கேமுக்கு எதுவுமே நான் அனுப்பலை. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து போட்டில் போகிற மாதிரி தண்ணி ஊற்றி போட்டில் போகிற மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து பேலன்ஸ் வந்து நம்ம கையிலே தான் அதை வந்து அந்த அதாவது துடுப்புன்னு சொல்லுவாங்களா, அது வந்து நம்ம கையிலே தான் அதை பண்ணணும். இதுக்கு வந்து நான் அனுப்பலை ஸ்ரீராம், ஏன்னா அவன் வந்து கையில் பேலன்ஸ் பண்ண முடியாது அவனுக்கு. சப்போஸ் அவன் பண்ணிட்டானா சரி குழந்தை தண்ணியில் விழுந்துருவானோ அப்படின்றதுக்காக நான் வேணான்னு சொல்லிட்டேன். இது பாருங்கள் ட்ரெயின், இது பெரிய ட்ரெயின், இது மேலே போகிறது. இதுக்கு வந்து 100 ருபீஸ் வாங்குறாங்க டிக்கெட். 100 ஒரு பர்சனுக்கு வந்து 100 வாங்குறாங்க டிக்கெட்டு. அதுவும் ஒரு 7-8 சுற்று தான் சுற்றுது, அவ்வளோதான். அடுத்தது இது பாருங்கள், இது பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதில் 3 பேர் தான் இருந்தாங்களே, கூட்டம் கூட அவ்வளோவும் கிடையாது. 3 பேர் தான் இதை பண்ணிட்டு இந்த கேமில் விளையாடின்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை பார்த்தாவே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. பாவம் அதில் உட்காந்துருந்தவங்களே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் பெரியவங்க தான் அவங்க. அதனால அவங்க ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அந்த அளவு இருந்தது அந்த கேமு. பாருங்க எப்படி சுற்றுது பாருங்கள். அவங்க அவங்களோட போட்டுன்னு இருக்க நகையெல்லாம் தாலி செயின்லாம் கூட வெளியில் வந்து விழுந்துடுச்சு. அந்த அளவுக்கு வந்து சுற்றுது இது. நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கே நமக்கு பயமாக இருக்குது. ஆனால் இது இப்போ குழந்தைங்களாம் நம்ம இதில் போகக்கூடாது, பெரியவங்க மட்டும்தான் இதில் போகணும். குழந்தைங்க போனாங்கன்னா பாவம் தாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்து குழந்தைங்க பழம் கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து வாட்டர் மேலன் வாங்கி கொடுத்து அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டோம். மேக்ஸிமம் நாங்கள் வெளியில் போனால் நாங்கள் எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டோம், எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். நான் வீட்டிலேருந்து பாப்கார்னு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்கினேன். சின்ன சின்ன பொருட்கள்லாம், ஆனால் எல்லாமே இருக்கும். எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். நமக்கு வந்து கம்மல், வளையல், மோதிரம், செயின், அப்புறம் செப்பல், பேகு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். உள்ள எல்லா கடையுமே இருக்கும். நீங்கள் காசு மட்டும் நிறைய எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வந்துடலாம். அப்புறம் ஊறுகாய்கள் இருக்கும், ஜாடிங்கள் இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே எங்களுக்கு பார்த்தா பிரசாதம் கிடச்சிருச்சு. எங்களுக்கு எங்கே போனாலும் எங்களுக்கு சோறு கிடச்சிடுது. எல்லாமே முடிச்சுட்டு வெளியில் வரோம், சாப்பாடு கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வரும்போது போலீஸ் ஸ்டேஷனு செட்டிங் இருந்தது. இது நாங்கள் பார்க்கவே இல்லை. சரி வரும்போது இதை பார்க்கலான்னு அதையும் போய் பார்த்துட்டு பாருங்கள், ஃபுல்லாக பில்டிங், ஒரு தெரு மாதிரி இருக்கும். நம்ம வீடு தெருவுங்களாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.